ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, முழு இருதயத்தோடு ஆண்டவரை நம்பணும். ஸோ நமக்கு சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும், ஸோ கடவுள் நம்ம நினைப்போம் இது நடக்காது, இது நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் கண்டிப்பாக கடவுளை நம்ம நம்பி ப்ரேயர் பண்ணி அதற்கான முயற்சிகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது, கடவுள் அதற்கான வழிகளை நமக்கு திறந்து கொடுப்பாரு. நம்ம எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நமக்கு செய்வார். ஸோ நம்ம நம்மளுடைய வேலை ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை நம்பணும், அதுக்கான முயற்சி எடுத்து பாசிட்டிவ் வேலை போய்க்கிட்டே இருக்கணும். சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரை நம்பணும். அவர் பாதையில் நம்மளை நடத்துவார். ஸோ இதுக்கு என்னோடய லைஃப்பில் நிறையா விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதனால் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த விஷயங்கள்லேருந்து நம்ம தவறான விஷயங்களை நம்ம ஏதோ கற்றுக்குறோம். ஸோ சரியான விஷயங்கள்லேருந்து கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம். ஸோ அதனால் நமக்கு என்னென்ன தவறு செஞ்சோமோ அதெல்லாம் திருப்பி நம்ம செய்யக்கூடாது. அதை நம்ம ரிப்பன் பண்ணி ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு மனம் திரும்பி அதை பண்ணக்கூடாது, விட்டுறணும். ஸோ கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.